சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்றே இந்த சாயப்பா உனக்கென்று சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயமானது உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய மாயை. என் குழந்தையே, சாமி வந்து ஆடுகின்ற பெண் ஒருத்தி இப்பொழுது ஒரு குடும்பத்தை அழிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாள். இவளை நம்பி அந்த குடும்பமும் அவள் பின்னால் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதன் முடிவானது நிச்சயமாக பேரிழப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கப் போகிறது. இப்பொழுதும் இதை தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டால் மேலும் மேலும் பல கஷ்டங்களும் பல சோதனைகளும் அந்த குடும்பத்தை முழுமையாக ஆட்டிப்படைத்து அவளின் கட்டுக்குள் கொண்டு சென்றுவிடும். தெய்வத்தை தனக்குள் தாங்குவதற்காக இருக்கக்கூடிய ஒருவரால் எப்படி இது போன்ற காரியங்களை எல்லாமும் செய்ய முடியும் என்று நினைக்கலாம். இது தெய்வத்தை தாங்கிய உடல் அல்ல. இந்த உடல் தெய்வத்தை தாங்குவது போல நடித்து கொண்டிருக்கிறது. அவர்களினுடைய ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக அது நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய எண்ணங்களை எல்லாமும் நிறைவேற்றுவதற்காக வேண்டும் என்றே இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட இவர்களை யார் என்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வரக்கூடிய இந்த காலம் இனி எப்பொழுதும் ஒட்டுமொத்தமாக உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. உனக்கென்று துணை இருக்கும் இந்த சாயப்பா என்னுடைய அன்பு உன்னை சுற்றி வந்து உனக்கு ஒவ்வொரு நன்மைகளையும் நடத்தி கொடுக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி என் குழந்தை நீ கலங்கிவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாய் அப்பாவினுடைய அன்பு கொண்டு என் குழந்தைக்கு நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயத்தினால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்டு கொள்வாய். எனக்கு விஷயங்கள் அதாவது நமக்கு பிரச்சனைகள் என்று நாம் தாங்கி இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இது போன்ற பிரச்சனையும் இந்த வாழ்க்கை நடக்கும் என்றால் இதை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு துணை இருக்கும் இந்த அப்பாவின் அன்பு எப்பொழுதும் உனக்கு கை கொடுத்து உதவி செய்யும். அதுபோல உன்னை சுற்றி வரும் தீமைகளையும் வேறறுத்து கொடுக்கும். எத்தனை தைரியம் பார்த்தாயா இவர்களுக்கு? உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இது போன்ற ஒரு துன்பத்தை கொடுப்பதற்கு, அதையும் தெய்வத்தின் பெயரைச் சொல்லியே ஒரு குடும்பத்தை அழிக்க இவர்கள் முன்னே வருகிறார்கள் என்றால் இது அவர்கள் தானாக எடுத்த ஒரு முடிவு அல்ல. தானாக இவர்கள் செய்கின்ற ஒரு காரியமும் அல்ல. இதையெல்லாம் சுற்றி சுற்றி வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது. இதை எல்லாமும் தாண்டி வேறு ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எப்பொழுதும் இந்த மனிதர்களை ஒவ்வொரு நிலையிலும் மன்னித்து விட்டுத்தான் செல்ல நினைக்கிறது. சிறு குழந்தை போல ஏதோ செய்கிறார்கள், சிறு குழந்தை போல விளையாடுகிறார்கள் அப்படி என்று சொல்லி தெய்வம் எல்லோரையும் மன்னிக்கத்தான் முதலில் முயற்சி செய்கிறது. ஆனால் சிறு குழந்தைத்தனமாக விளையாடுவதாக சொல்லிவிட்டு மற்றவர்களின் கண்ணீருக்கு காரணமானால் அதை தெய்வம் ஒருபொழுதும் வேடிக்கை பார்க்காது. அவரவருக்கு கிடைக்கின்ற கால அவகாசம் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அவரவர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிய வைக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நீ எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும். ஏதோ கிடைக்கிறது என்பதற்காக அதை பெறுகிறோமே தவிர அது எதனால் கிடைத்தது, யாரால் கிடைத்தது, எப்படி கிடைத்தது என்பதையெல்லாம் நாம் ஒருபொழுதும் சிந்திப்பதில்லை. அதுபோலத்தான் தெய்வம் என்ற பெயரை சொல்லி ஒருவர் உனக்கு நல்வாக்கு சொன்னால் அவர்களின் வார்த்தைகளை அப்படியே நம்பி விடுகின்றாய். நடக்காத விஷயங்களை எல்லாமும் சாத்தியமாக்கி பேசுவார்கள். நடக்காத விஷயங்களை எல்லாமும் அதிகமாக மற்றவர்களுக்கு நம்பும்படி சொல்லிவிடுவார்கள். இது போன்ற எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளும் நம்பிக்கைகளும் கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதுமே உனக்கு உன் சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாகத்தான் கவனிக்கிறாய் அல்லவா? நம்மை தேடி வருவது ஒவ்வொன்றும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாகத்தான் யோசிக்கிறாய் அல்லவா? மேலும் மேலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் சரியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் நாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு வாழத்தான் வேண்டும். இந்த சாயப்பா உனக்காகவே துணையிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கி தருவேன். இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் என்பதனையும் நீ மறக்காதே. அப்பாவினுடைய அன்பு உனக்கு எதிர்கொள்ள நினைக்கும் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாய் அப்பா நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு நல்லதையே நான் நடத்தி தருவேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து எல்லா நிலையிலும் இந்த அப்பாவினுடைய அன்பு அரவணைப்பு உனக்கு நிச்சயமாக நல்லதையே தந்துவிடும்.
என் அன்பு குழந்தையே, எதிர்வருகின்ற காலங்களை நினைத்து கலங்காதே. உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாமும் நினைத்து நீ வருந்தாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள். இந்த சாய் அப்பா துணையிலிருந்து உனக்காக எல்லாவற்றையும் நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் பெயரைச் சொல்லி யாரும் இங்கு தப்பிக்க முடியாது. ஆரம்பத்தில் அவர்கள் தெய்வத்தின் பெயரைச் சொல்லி எத்தனை பேரை வேண்டுமானாலும் ஏமாற்ற இருக்கலாம். ஆனால் நாட்கள் கடந்து செல்ல செல்ல இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களினாலும் இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு இன்னல்களிலும் இடைஞ்சல்களும் நிச்சயமாக அவர்களுக்கே மிகப்பெரிய பாரமாக திரும்பச் செல்லும். அவர்களால் தூக்கி சுமக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அது அவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதையும் மறக்கக்கூடாது. என்னவென்றாலும் எதுவென்றாலும் தெய்வத்தின் பெயரை தாங்கி நிற்கக்கூடியவர்கள் எத்தனை உண்மையானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருக்க வேண்டும் தெரியுமா? குறிப்பாக உன் அப்பா ஒரு விஷயத்தை சொல்கிறேன், புரிந்து கொள். என் குழந்தையே, தெய்வம் என்ற பெயரைச் சொல்லி ஒருவர் நிற்கும் பொழுது அந்த இடத்தில் ஒருபொழுதும் பொய்மை இருக்காது. அந்த இடத்தில் ஒருபொழுதும் எதிர்மறையான சிந்தனைகள் இருக்காது. அவர்களுக்கு முதலில் எதிரில் நிற்பது நாம் சொந்த பந்தமா, நமக்கு பக்கத்து வீட்டுக்காரரா அல்லது நம் நண்பரா என்ற போன்ற அடையாளங்கள் எல்லாமும் தெரியாது. தெய்வத்தை தன் உடலில் ஒருவர் தாங்கிக் கொண்டால் சுற்றி நிற்கின்ற அத்தனை குழந்தைகளும் அவர்களுடைய குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள். சுற்றி இருக்கும் அத்தனை குழந்தைகளிடத்தில் அவர்களுக்கு உண்மையான ஒரே மாதிரியான அன்பு தான் இருக்கும். எல்லோருக்குமே என்ன தேவை என்பதனை புரிந்து கொண்டு அருள்வாக்கு சொல்ல வேண்டும். ஆனால் தனக்கு வேண்டியவனுக்கு ஒரு அருள்வாக்கு, தனக்கு வேண்டாதவனுக்கு ஒரு அருள்வாக்கு என்பது போலத்தான் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த நேரம், இந்த சாயப்பாவாகிய நான் என்னவென்று ஏதுவென்று உறக்கச் சொல்வேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று தெரியப்படுத்துவேன். இத்தனை நாளும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லதையே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. எதிர்வருகின்ற காலங்களை நீ சரியாக புரிந்து நடந்து கொள். இனி உனக்கென நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக தெரிந்து புரிந்து நடந்து கொள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் நினைத்து இனி ஒருபொழுதும் நீ கலங்காதே. இத்தனை நாளும் இந்த தெய்வம் உனக்கு உருவாக்கி கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நீ உன் கண் முன்னால் நிறுத்த வேண்டும். இந்த சாயப்பா துணையிருந்து உனக்கு நான் அத்தனையும் நடத்தி கொடுப்பேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கென்று துணை இருக்கும் இந்த சாயப்பா உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா துணை இருக்கும் இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களிலும் ஒரு தெளிவு பிறந்துவிடும். உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வேறறுத்து விடுவாய். உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் என்பதை எல்லாம் கவனத்தில் கொண்டு இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து உன்னை தேடி வரும் அத்தனை மாற்றங்களையும் என்னவென்று கவனத்தில் எதிர்பாராத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் என் குழந்தைக்கு என்ன நடக்கிறது அல்லவா, இதை எல்லாமும் புரிந்து கொண்டு என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. பேரானந்தத்தோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை அத்தனையும் உன்னை என்னவாக மாற்றுமோ அதுவாகவே இந்த வாழ்க்கை மாற்றிவிடும் என்பதையும் நீ மறக்காதே. சாயப்பா துணை இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிய வரும். இதுபோன்று தெய்வத்தின் பெயரை தாங்கி தன் உடலில் தெய்வம் இருப்பதாக சொல்லி மற்றவர்களுக்கு அருள்வாக்கு சொல்கின்றவர்கள் ஒரு குடும்பத்தை மட்டுமே எப்பொழுதும் குறிவைத்து அவர்களுக்கு தவறான வாக்குறுதிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வத்திற்காக என்று அவர்களின் தலையில் அதிகமான சுமையை சுமத்தி கொண்டு இருக்கிறார்கள். தெய்வம் ஒருபொழுதும் எந்த ஒரு குழந்தையிடமும் அவர்களால் முடியாத ஒரு காரியத்தை செய்ய சொல்வது கிடையாது. அப்படி யார் மூலமாகவாது எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வது கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நிச்சயமாக ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த குழந்தைகளோ தெய்வம் அல்லவா, இவர்கள் சாமி வந்து ஆடுகிறார்கள், இவர்கள் சொல்வது எப்படி பொய்யாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் முழுக்க முழுக்க நம்பி விடுகின்றாய். இது கடைசியில் எங்கு போய் முடியும் தெரியுமா? தெய்வம் ஏற்கனவே உனக்கு வலியுறுத்தி இருக்கிறது. ஒருபொழுதும் எதையும் உன்னிடம் வந்து கேட்பதில்லை என்று, ஒருபொழுதும் எதையும் உன்னிடம் வந்து செய்ய சொல்வதும் இல்லை என்று. அப்படி இருக்கும்போது இவை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக உன்னை சுற்றி இருக்கும் இந்த சாயப்பா எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கும் தீமைகளை எல்லாமும் வேறறுத்து விடுவேன்.
உனக்கு நன்மைகளை நான் சொல்லிவிடுவேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதையெல்லாம் உணர்ந்து நீ சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக இந்த சாய் அப்பா நடத்தி தருகின்றேன். எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் இன்று இரவு நிம்மதியாக உறங்கச் செல். உன் சாயப்பா எல்லாவற்றையும் உனக்கு வெற்றிகளாக நிறைவேற்றி தருகின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.